வாகனங்களால் ஏற்படும் விபத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இனி இருசக்கர வாகனங்களில் பின்னால் அமர்ந்து வருபவர்களுடன் பேசக்கூடாது என கேரள அரசு கடுமையாக எச்சரித்துள்ளது. தினசரி விபத்து செய்திகளை கேட்பதும் பார்ப்பதும் அன்றாட வாழ்க்கையின் அங்கமாகிவிட்டது. இந்த விபத்துகளுக்கெல்லாம் பெரும்பாலும் போக்குவரத்து விதி மீறல்களே முக்கிய காரணமாக இருப்பதால் விதி மீறல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன்படி தமிழகத்தில் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாக்கியதோடு பின்னால் அமர்ந்து வருபவர்களும் தலைக்கவசம் அணிவது கட்டாயமாகிவிட்டது. ஆனாலும் அடங்காத இலசுகள் விதவிதமான விதி மீறல்களில் ஈடுபட்டுதான் வருகின்றனர். அண்மையில் கூட திருப்பூரில் காதலர்கள் இருவரும் பைக்கில் செய்த லீலை 13,000 ரூபாய் அபராதத்தில் முடிந்தது. இப்படியெல்லாம் டிசைனாக விதி மீறல்களில் ஈடுபடுவதை பார்த்ததாலோ என்னவோ வினோத விதி ஒன்றை கேரள அரசு அறிவித்துள்ளது. இனி கேரளாவில் இருசக்கர வாகனத்தில் டபுள் செல்லும் போது பின்னால் அமர்ந்திருப்பவர்களுடன் பேசக்கூடாது என்பதுதான் அந்த வினோத விதி. இருசக்கர வாகனங்களில் பேசிக்கொண்டே பயணிப்பதால் கவனச்சிதறல் ஏற்பட்டு விபத்துக்கு வழிவகுப்பதாகவும் இதனை தவிர்க்கவே இந்த விதி அமல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கேரள போக்குவரத்து துறை சார்பில் கூறப்படுகிறது. இதை மீறி பின்னால் அமர்ந்திருப்பவர்களுடன் பேசினால் அபராதம் விதிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை கேள்விப்பட்ட பலர் அப்போது கார் போன்ற சொகுசு வாகனங்களில் செல்வோருக்கு இந்த விதி இல்லையா என கொதித்தெழுந்து வர, மற்றொரு புறம் இது குறித்து கிண்டலடித்து வருகின்றனர். அதிலும் ஜோடியாக பைக்கில் செல்லும் காதலர்களின் நிலையை நினைத்தால்தான் பாவமாக இருப்பதாக கலாய்த்து தள்ளி வருகின்றனர் முரட்டு சிங்கிள்ஸ். தமிழ்நாட்டில் உள்ள முரட்டு சிங்கிள்களோ நம்மூருக்கு இந்த விதி வரணும்யா என இணையத்தை கமெண்டுகளால் கலகலப்பாக்கி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.